ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை தோசை மொறுமொறுன்னு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னா, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, அரை கப் ரவை, உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவு. ஸோ நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் கோதுமை மாவு, அப்புறம் 1 கப் அரிசி மாவு, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரவை வந்து அரை கப் போடுறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு தேவையான அளவு. செய்யறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே கரைச்சி வச்சா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஜீரகம் பெருங்காயம் 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து ஊற்றும் போது நம்மளுக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம், ஒரு ½ அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க மாவு. கல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வாக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் அப்படியே கூட மடிச்சுக்கலாம். நான் ஒரு தடவை திருப்பி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், கோதுமை தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. தோசை நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து புதினா சட்னியோடு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.